ஐயோ! இந்த இர்ஃபான் மேட்டர பத்தி பேசணும்னு நெனச்சேங்க. இப்பதான் நெறைய வெளில வருது. இனிஷியல் டேஸ்ல இருந்தே அவனோட வீடியோ பார்த்தா எனக்கு புடிக்கவே புடிக்காது. கொஞ்சம் நஞ்ச காசு சேர்த்து வச்சு ஒரு ஃபோன் மூலமா வீடியோ ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் GoPro வாங்கி, அது மூலமா வீடியோ பண்ணி, அதுக்கப்புறம் நல்ல கேமரா வாங்கி, அது மூலமா பாட்காஸ்ட் பண்ணி, அதுவும் நார்மல் யூடியூப் விளாகிங் பண்ணி பெரிய ஆளா வந்தவங்க வேற. அதெல்லாம் தாண்டி நீ வந்து ஆல்ரெடி காசு வச்சிருக்க. ஒருத்தன் வந்து மைக்க வாங்கிட்டு, ஒரு செட்டப்ப வாங்கிட்டு, எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசி, அந்த ஃபுட் நல்லா இல்லன்னா நல்லா இருக்குன்ற மாரி ரிவ்யூ போட்டு, அதுக்கப்புறம் சுத்தம் இல்லாத ஏரியாலலாம் போயிட்டு, இந்த ஃபுட் நல்லா இருக்கு, அந்த ஃபுட் நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ போட்டு, அந்த மாரிலாம் மக்கள வந்து நெறைய விஷயத்துலலாம் ஏமாத்துறது, சில பேரால மட்டும் தான் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. நெறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, யூடியூப் வந்து ஒரு ஜாலிக்காக பார்ப்பாங்க. அவங்க வந்து, "எப்பா நான் இவ்வளோலாம் ஆராய மாட்டேன்ப்பா. ஜஸ்ட் அவன் வீடியோ போடுறான். அவன் போடுற ஃபுட் எல்லாம் நல்லா இருக்கு. அதனால நான் அந்த ஃபுட் எல்லாம் பார்க்குறேன். அதனால அந்த அந்த வீடியோ பார்த்து நான் என்ஜாய் பண்றேன்னு" இருக்கவங்கலாம் இத பத்தி பேச மாட்டாங்க. சாப்பாடு இன்டர்வியூ பண்றத விடுங்க. செலிபிரிட்டீஸ் இன்டர்வியூ பண்றது இன்னும் காமெடியா இருக்கும். எப்படின்னா வந்து அந்த செலிபிரிட்டி கூட வந்து இம்ப்ராம்ப்டோவா வந்து இன்டர்வியூ பண்றது மட்டும் இல்லாம, டோட்டலி அன்பிரிப்பேர்டா போயிட்டு, அந்த செலிபிரிட்டி கூடயே ஈக்குவலா உட்கார்ந்துட்டு, ரீசென்ட்டா மோகன்லால் இன்டர்வியூலாம் பார்க்கும்போது எனக்கு செம்மையா வயிறு எரிஞ்சுதுங்க. பிகாஸ் ஐ மீன் வாட் அன் ஆக்டர் ஹி இஸ். நீ போய் கமலஹாசன் முன்னாடி அந்த மாரி உட்காருவியா? ஃபர்ஸ்ட் யாராவது அலோவ் பண்ணுவாங்களா? அவங்களோட வொர்க்க்கு குடுக்குற, அவங்களோட ப்ரொஃபஷனுக்கு குடுக்குற ரெஸ்பெக்ட் அது வந்து. நீயே வந்து வேற ஏதாவது ஒரு யூடியூபர் வந்ததுன்னா, ஒரு சின்ன யூடியூபர் வந்து உன்ன தேடி வரான். அந்த யூடியூபர் வந்து அந்த மாரி உட்கார வச்சு பேசுவியா நீ ஃபர்ஸ்ட்டு? நீ போயிட்டு அந்த மனுஷன் கூட அப்படி உட்கார்ந்து பேசுறியே. அத பார்த்து நெறைய பேர் வந்து மோகன்லால நான் இந்த மாரி கேண்டிடா பார்த்ததில்ல. இந்த மாரி அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது பார்த்ததில்ல. அப்படி இப்படின்னு விட்டு போடுறாங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் திங்க் பண்ணி பார்த்தாங்களா? அவருடைய ஸ்டேச்சருக்கு, அவருடைய ஒரு ஐ மீன் த எசன்ஸ் ஆஃப் ஆக்டிங் ஹி கேவ் அதெல்லாம் வந்து ஒருத்தன் இந்த மாரி பக்கத்துல உட்கார்ந்து பேசி, அவர தொட்டு பேசி பண்றதெல்லாம் வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ரைட். அத விடுங்க. ஒருத்தர வந்து எடுத்தெறிஞ்சு பேசுறது, லைனா யாராவது தப்பு பண்ணிட்டே வந்தா, நம்ம தாங்க அடக்கணும். நீ வந்து உன்னுடைய பேபி வந்து என்ன ஒரு மேலா, ஃபீமேலான்னு ஐடென்டிஃபை பண்றது, ஐடென்டிஃபை பண்ணத வந்து இங்க சொல்றது, ஒருத்தர கார் ஏத்தி கொன்னது, அத வந்து மறைச்சது, அத தாண்டி அதுக்கப்புறம் நீ வந்து தொப்புள் கொடி கட் பண்ண மேட்ரு, அதுக்கப்புறம் வந்து பேட் ரிவ்யூஸ் போட்டு பிரியாணி நீ நீ பண்ண ரிவ்யூல போய் சாப்பிட்டவனுங்கலாம் எத்தன பேர் செத்தானுங்களோ அதுவும் எனக்கு தெரியாது. உன்ன பத்தி பேசினா அது வேற ஒரு யூடியூப் கம்யூனிட்டி வச்சு அவனுங்கள கேவலப்படுத்தி, அவங்களுடைய கஷ்டப்பட்ட ஏதோ ஒரு உண்மைகளோ, பொய்களோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வேற மாரி டீல் பண்ணி, ஐ மீன் திஸ் இஸ் டோட்டலி ஆக்வர்ட். வை டு யூ ஹேவ் டு டூ திஸ்? யார்றா உனக்கு இந்த பெர்மிஷன்லாம் குடுத்தான்ற மாரி இருக்கு. அதிகாரம் பின்னாடி இருந்தா எல்லாமே பண்ணுவாங்கன்றது மேட்டர் தான். இப்ப நம்ம அவன பத்தி வீடியோ போட்டோம்னு வைங்களேன், இவன் கார் ஓட்டிட்டே வந்து வீடியோல பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல ஒரு கேஸ் போடுவானுங்க. ஏன்? பிகாஸ் இட்ஸ் அதிகாரம். ஆனா வந்து மேட்டர் என்னன்னா, எல்லாருக்குமே பேக்ரவுண்ட் இருக்கு. படத்துல சொல்ற மாரி தான் எல்லாருக்கு பின்னாடியும் ஒரு கம்யூனிட்டி இருக்கு. எல்லார் பின்னாடியும் ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அது யார் யார் யூஸ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்களோ அவங்க யூஸ் பண்ணுவாங்க. யார் யார் வந்து தப்பு பண்ணிட்டு நம்ம வந்து தப்பிக்கணும்னு நெனைக்கிறாங்களோ அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் தப்பு பண்ணிட்டாங்க, கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு பரவால்ல நம்ம பண்ண தப்புக்கு நம்ம வந்து ஒரு சில தண்டனை அனுபவிக்கணும்னு நெனச்சுன்னா அனுபவிச்சுருவாங்க. ஆனா உன்ன மாரி யாருமே கேவலமா நடந்துக்க மாட்டானுங்க. நீ லாஸ்ட்டா பண்ண பாரு. அந்த விஷயம் தான் எனக்கு